இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 முறை இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் புறப்பட்டிருக்கிறார். 2 வாரம் தங்கியிருந்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் செய்யப்பட இருக்கிறது. 60 விதமான அறிவியல் ஆய்வுகளை செய்ய இருக்கிறார்கள். இந்தியாவிற்கான 7 ஆய்வுகளை சுபான்ஷு சுக்லா மேற்கொள்கிறார். On behalf of the entire SpaceX launch team, thank you. It's been a privilege to work with you so far, and we're excited for you to have a safe flight and a safe return home. Good things come to those who wait. Godspeed to the maiden crew of Grace. And we thank you all as well. And so with today's successful launch of Axiom 4, the சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் குறித்த விவரங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ச்சியா சொல்லுங்க பாலவெற்றிவேல். ஆனந்தி, சுபான்ஷு சுக்லாவினுடைய குடும்பத்தினர் தற்போது லக்னோவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய மகன் மேலே விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறார். குறிப்பாக அவருடைய தாய் மற்றும் தந்தையர் எந்த அளவிற்கு அவர்கள் அதை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக ஒரு 2 நிமிடங்கள்ல ஃபால்கான் ராக்கெட்டினுடைய முனை பகுதியில் இருக்கக்கூடிய டிராகன் விண்கலம் தனியாக பிரிந்த பின்னர் அடுத்ததாக ஒரு 36 மணி நேரம் பூமியை சுற்றி வரும் டிராகன் விண்கலத்தினுடைய அந்த சுற்றுப்பயணம் என்பது 36 மணி நேரங்களுக்கு இருக்கும். நாளை மாலை 4:30 மணி அளவில் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த முனை பகுதியோடு இணையும். அந்த நேரத்தை தான் டாக்கிங் அப்படின்னு அந்த தருணத்தை குறிப்பிடுவாங்க. சுபான்ஷு சுக்லாவினுடைய பெற்றோர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசமே அவருடைய விண்வெளி பயணத்தை உற்று நோக்கி இருக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியுது. சுபான்ஷு சுக்லா ஒரு வரலாற்று நாயகனாக தற்போது மாறி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பெல்ஜியம், போலாந்து, ஹங்கேரி மற்றும் அமெரிக்க வீரர்களும் விண்வெளிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல பாசிப்பயிறு மற்றும் வெந்தயம் உள்ளிட்டவற்றை முளைக்க வைப்பது அவருடைய முக்கிய பணியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் தொடர்பாகவும் விண்வெளி சுற்றுலா மற்றும் விண்வெளி சுற்றுச்சூழல் தொடர்பான ஆய்வுகளிலும் சுபான்ஷு சுக்லா ஈடுபடுவார் என தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார். இதற்கு முன்பு நம்ம சொன்னோம், ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற வீரர் என்றாலும் அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு செல்லவில்லை. 1984 அவர் சென்ற போது சோவியத் யூனியனுடைய உதவியோடு அவர் சென்றிருக்கிறார். ஆனால் தற்போது சுபான்ஷு சுக்லாவை பொறுத்தவரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தடம் பதிக்க உள்ள முதல் இந்தியர் என்கிற ஒரு பெருமையையும் பெறவிருக்கிறார். இதன் மூலமாக இஸ்ரோவினுடைய வளர்ச்சி திட்டத்திற்கும் அவருடைய பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒட்டுமொத்த தேசமே தற்போது அவர் விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஏற்கனவே 6 முறை இந்த திட்டம் ஒத்தி போயிருக்கிற நிலையில இந்த முறை எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படக்கூடாது என்கிற காரணத்தினால் விஞ்ஞானிகள் கவனத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். தற்போது நாசாவில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில் திட்டமிட்டபடி அந்த திட்டத்தினுடைய அனைத்து செயல் வடிவங்களும் நோக்கி செல்வதாக கூறப்படுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.